அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நைட்டு டின்னருக்கு வெங்காய சட்னி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லது தான். ஸோ அதோட 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை முன்னாடியே கொஞ்சம் தனியாக வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். காஞ்ச மிளகா வந்து நான் 3 சேர்த்துருக்கேன். காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக நான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இதோடு சேர்த்து இப்போது நம்ம லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து இதோடு சேர்த்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இப்போது நம்ம முன்னாடியே வந்து காஞ்ச மிளகாவை வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறணும். கடாயில் ஆறினக்கப்புறம் நீங்கள் ஜாரில் போட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு 2 பல்ஸ் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு. இது இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் மிக்சியில் ஒட்டி இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, கொத்தமல்லி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இல்லாட்டி கொத்தமல்லி எதுனாலும் ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து கொரியாண்டர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு நான் வெறும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெங்காய சட்னி ரெடி. இந்த காம்பினேஷனுக்கு நான் வந்து கறி தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து மதியானம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நைட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்துக்கோங்க. அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ண சிக்கன் கிரேவி இருந்துச்சு. ஸோ அதை வந்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இங்கே பார்த்திங்களா, இது வந்து சிக்கன் சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன், கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி. ஸோ அதை நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. ரெண்டுமே நல்லா மர்ஜ் ஆகணும். நம்ம மதுரை ஃபேமஸான கறி தோசை எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் இருந்துச்சுங்க. நான் பொய் சொல்லலை. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களே வந்து டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. நானே 2-3 தோசை சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கல் சூடானக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்பவே சின்னதாக ஊற்றணும். ஊத்தாப்போ சைஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப பெருசாக ஊற்றக்கூடாது கறி தோசைக்கு. இப்போது வந்து எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கறி தோசைக்கான சிக்கனும் முட்டையும் மிக்ஸ் பண்ணதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த டேஸ்ட் அவ்வளோ இருந்துச்சுங்க. இன்னும் வரைக்கும் என் நாக்கில் அப்படியே நிற்கிது. செமையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் மூடி வச்சு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். 10 நிமிஷம் கூட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷமே போதும். ஸோ இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. மேலெல்லாம் சைடில் தெரிச்சிரும் லைட்டாக, ஏன்னா முட்டை சேர்த்துருக்கனால. ஸோ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடும் வந்து கொஞ்சம் ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸில் ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கறி தோசை ரெடி. இப்போ நம்ம இதோட வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்லும். ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.